இரவு வணக்கம். இது தந்தியின் இன்று வரவேற்பது ரஞ்சித். கரையை கடக்க தொடங்கிய பெஞ்சல் புயல், தொடர் மழையால் முடங்கிய சென்னை மாநகரம் என பரபரப்புகள் வரிசை கட்டிய நாள் இன்று. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள பெஞ்சல் புயல் கரையை கடக்க தொடங்கியது. மாமல்லபுரம் புதுச்சேரி இடையே புயல் கரையை கடந்து வருவதாக வானிலை மையம் அறிவிப்பு. சென்னை செங்கல்பட்டு மாவட்ட கடலோர பகுதிகளில் பலத்த தரைக்காற்று, 5 மீட்டர் உயரத்திற்கு ராட்சத அலைகள் எழுவதால் கடற்கரையோர மக்கள் அச்சம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் OMR சாலையில் பொது போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தம். புயல் கரையை கடக்கும் போது பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என பேரிடர் மேலாண்மை ஆணையம் வேண்டுகோள். சென்னை ஏழகத்தில் உள்ள மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு. மழை பாதிப்புகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மாவட்ட ஆட்சியர்களுடனும் அவசர ஆலோசனை. நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுடன் தொலைபேசி வாயிலாக உரையாடினார். சென்னை உட்பட தமிழகத்தில் மழை பாதிப்புகளை தடுக்க உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் ஆய்வு செய்த பின் முதலமைச்சர் ஸ்டாலின் பேட்டி. சென்னை புறநகர் பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் அடையாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. கூவம் ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் நொளம்பூர் மதுரவாயில் தரைப்பாலம் மூழ்கியது. சென்னையில் நந்தனம், தியாகராய நகர், போரூர் பகுதிகளில் வீடுகளுக்குள் புகுந்த மழை வெள்ளம். அண்ணா சாலை, அரும்பாக்கம், ராயபுரம், தாம்பரம் பகுதிகளிலும் சாலைகள் மூழ்கின. தண்ணீரை வெளியேற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரம். விமானம் தரையிறங்க முடியாததால் சென்னை விமான நிலையம் தற்காலிகமாக மூடல். அதிகாலை 4 மணி வரை ஓடுபாதை மூடப்படுவதாக அதிகாரிகள் அறிவிப்பு. விமான நிலையத்திலேயே பல மணி நேரமாக காத்து கிடக்கும் பயணிகள். பெஞ்சல் புயல் கரையை கடந்து வரும் சூழலில் போலீசாரின் அனுமதியை மீறி சென்னை மெரினா கடற்கரைக்கு தடுப்புகளை மீறி பொதுமக்கள் உள்ளே சென்று வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சாலமன். பெஞ்சல் புயல் முழுவதுமாக கரையை கடக்க இன்னும் 3 முதல் 4 மணி நேரம் ஆகலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. புயல் முழுவதுமாக கரையை கடக்கும் வரை பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில மெரினா கடற்கரையில் பொதுமக்கள் சாரையாக வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. சுமாராக எவ்வளவு பேர் அங்கு இருக்கின்றனர்? அவர்களை வெளியேற்றக்கூடிய பணி எந்த அளவில் இருக்கு? காவல்துறை எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் பற்றி சொல்லுங்க. பெஞ்சால் புயலானது இன்று மாலை 5:30 மணி அளவில் மாமல்லபுரம் மற்றும் காரைக்காலுக்கு நடுவே கரையை கடந்தது. இந்த கரையை கடந்த பின்னர் சுமார் 4 மணி நேரமாக இந்த காற்றானது வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தரப்புல தகவல் தெரிவித்தது. குறிப்பாக 80-90 மீட்டர் வேகத்தில் இந்த காற்றானது வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில கடந்த 3 மணி நேரங்களாக சென்னை மெரினா கடற்கரையில் 50 கிலோமீட்டர் அளவுல காற்றானது சூறாவளி காற்றானது வீசிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய அந்த கடலின் அலையானது மிகவும் அதிகமாக காணப்படுவதால மெரினா கடைகளுக்கு நடுவே இந்த மழை அந்த கடல் நீரானது வருகை தந்துள்ளது. குறிப்பாக இந்த மெரினா கடற்கரை முழுவதுமாக போலீசார் தங்களது கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்துள்ள நிலையில தற்போது அந்த கட்டுப்பாட்டை மீறி சில நபர்கள் உள்ளே புகைப்படம் எடுக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. அவரிடமே ஒருவர் நம்முடனே இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார் வணக்கம் சார், எதை காண்பதற்காக இங்க வந்திருக்கீங்க? ஆக்சுவலி நாங்கள் பிளான் பண்ணி வந்தது இப்போ புயல் கரையை கறக்கிறதுக்காக வந்திருக்கோம். நாங்கள் செக் பண்ணி ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாமே வந்தோம். சரி பார்த்தா காற்று வட்டம் அதிகமாக தான் வீசுது. அதனால சரி கிளம்பிடலாம் சொல்லிட்டு, சேஃப் இல்லை அதனால கிளம்பிடலாம் சொல்லிட்டு மற்றவங்களுக்கும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்க சொல்லிடுங்க. ரொம்ப ஹெவியாக அடிக்குது காற்று ரொம்ப இங்கே, சேஃப் கிடையாது. முன்னாடியே பேரிகேட் போட்டு அளவு இது பண்ணியிருக்காங்க போலீஸ் எல்லாமே கொஞ்சம். ஆனால் அதுவும் மீறி வந்திருக்காங்க மக்கள் நிறைய பேர். அதனால் கொஞ்சம் சேஃபாக கொஞ்சம் எல்லாமே பார்த்துக்க சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் மூலியமாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் ரீச் ஆகும் நல்லாவே. இல்லை யாருமே அத்தியாவசிய தேவைகளை தவிர வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை காண்பதற்கான அவசியம் என்ன? ஆக்சுவலி நாங்கள் வந்த காரணம் என்ன பண்ணால் என்ஜாய்மெண்ட்காக தான் வந்தோம். நாங்கள் என்ஜாய்மெண்ட் இல்லை, ஆனால் எனக்கு சேஃப்டி இல்லைனாலும் நாங்கள் திருப்பியும் போகலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அதுதான் இங்கே இந்த மெரினா கடற்கரை போலீசாரின் தடுப்பை மீறி சுமார் குடும்பமாக கார் மற்றும் பைக்குகளில் 50க்கும் மேற்பட்ட நபர்கள் உள்ளே புகுந்துள்ளனர். தொடர்ச்சியாக போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தாலும் இங்கு இருக்கக்கூடிய போலீசாரின் அத்துமீறி சில நபர்கள் குடும்பமாக இந்த புயலை காண்பதற்காக ஆவலாக காத்திருக்கின்ற. குறிப்பாக இங்கு அதிகப்படியான காற்று அடிக்கும் போதும் அவர்கள் ஆபத்தை உணராமல் தொடர்ச்சியாக இங்கே செல்ஃபி எடுத்து அதனை இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட பக்கங்களில் பதிவிடும் வகையில் அவர்கள் செயல்படுகின்றனர்.
வருகின்றனர். தொடர்ச்சியாக இங்கு ரோந்து பணியில் ஈடுபடக்கூடிய காவலர்களும் அனைவரையும் அப்புறப்படுத்தி வந்தாலும் ஒரு சில நபர்கள் இங்கு அதிகப்படியான வாயில்கள் இருப்பதால வேறொரு வாயிலில் புகுந்து அவர்கள் உள்ளே வரக்கூடிய நிலைமையும் ஏற்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி அவர்கள் கடற்கரைக்கு நடுவே செல்லக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் கடல் சீற்றமானது அதிக அளவில் இருந்து அந்த கடைகளுக்கு நடுவே பக்கத்தில் அந்த அலையானது வந்து கொண்டிருக்கிறது. அங்கே தான் நீர் இருக்கிறது. அங்கே சென்று விளையாடும் நிலையும் இவர்கள் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். உடனடியாக இங்கு இருக்கக்கூடிய காவலர்கள் இந்த சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த காற்றின் வேகமானது 50 கிலோமீட்டருக்கு மேலே காணப்பட்டு தான் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் 30 கிலோமீட்டருக்கு இருந்த நிலையில தற்போது காற்றின் வேகமானது தற்போது அதிகரித்துள்ளது. எந்த விதமான மழையும் இதுவரை தொடர்ச்சியாக 5 மணி நேரத்திற்கு மேலாக இங்கு எந்த விதமான மழையும் காணப்படவில்லை. இந்த கடற்கரை ஓரங்களில் மட்டுமே அதிகப்படியான காற்று வீசப்படுகிறது. இருப்பினும் உள் இடங்களில் எந்த விதமான காற்றும் அளவுக்கு அதிகமாக இல்லை எனவும் அங்குள்ள பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ச்சியாக இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த காற்றை ரசித்தபடியே இருப்பதாக தெரிவித்துள்ளனர். சென்னையில் பிற்பகலுக்கு மேலே மழையானது இல்லை, மழை முழுவதுமாக விட்டுவிட்டது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான மெரினா கடற்கரையை மக்கள் அணிவகுத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்டோம். போலீசார் எவ்வளவோ எச்சரிக்கை செய்தும் கூட அங்கு இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவராக தற்போதுதான் கலைந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். புயலானது முழுவதுமாக இன்னும் கரையை கடக்கவில்லை. இன்னும் 3 மணி நேரத்திற்கு மேலாகும் என்று வானிலை மையம் சொல்லியிருக்கிறது. ஏற்கனவே புயல் கரையை கடப்பதற்கு முன் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று விடுக்கப்பட்ட எச்சரிக்கையையும் மீறி மெரினாவில் அங்கு இருக்கக்கூடிய அந்த வெதரை என்ஜாய் பண்றதுக்காக நிறைய பேர் வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. காவல்துறையினர் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்து அவர்களை திரும்பி அனுப்பக்கூடிய அந்த சவாலான பணியை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்டோம். பெஞ்சல் புயல் கரையை கடந்து வரக்கூடிய இந்த நேரத்தில் மரக்காணத்தில் 90 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசி வருகிறது. அத்துடன் கனமழையும் பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்க நம்முடன் இணைந்துள்ளார். கோபிநாத், மரக்கோணம் கடலோர பகுதியில் தற்போது சூழல் எப்படி இருக்கிறது? சூறைக்காற்று வீசி வருவதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. தற்போது அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் பற்றி சொல்லுங்க. இந்த புயல் கரையை கடக்க தொடங்கியது நேரம் 5:30 மணின்னு சொன்னாங்க. இந்த நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 5:30 முதல் மழை சாதாரணமாக பெஞ்சிட்டு இருந்தது. நேரம் போக போக தற்போது பார்த்தீங்கன்னா கடலில் கடுமையான கடல் சீற்றம் காணப்படுகிறது. ராட்சச அலைகள் தொடர்ந்து வீசின வர இருக்கு. தொடர்ந்து பலத்த மழை, கனமழை. இந்த நேரத்தில் வானத்தை பிளத்து கொண்டு மழை பெய்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கனமழை மரக்காணம் பகுதியில் தொடர்ந்து பெஞ்சிட்டு இருக்க தகவல் தான் தற்போது தகவலை பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து மரக்காணம் பகுதியில் பாதுகாப்பாக தங்க வைக்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கையும் மீனவர்களை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மாவட்ட நிர்வாகம் அனைவரையும் பாதுகாப்பாக தங்க வச்சிருக்காங்க. அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கு. இந்த நேரம் வரை மரக்காணம் பகுதியில் 19 மீனவ குப்பங்களையும் தொடர்ந்து கனமழை, கடல் சீற்றம், சூறாவளி காற்று, இந்த மூன்றும் சேர்ந்து இந்த இருக்கக்கூடிய பகுதியில் கடுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துன்னு சொல்லலாம். இந்த நேரம் வரைக்கும் தொடர்ந்து மழை பெய்துட்டு இருக்கு. தொடர்ந்து சூறைக்காற்றும் வீசின தகவல் தான் தற்போதைய தகவலை பார்த்துட்டு இருக்கோம். கோபிநாத், தொடர்ந்து கள நிலவரங்களை அளித்து வருகிறீர்கள். பாதுகாப்பாக இருங்கள். அடுத்ததாக புதுச்சேரியின் நகர மற்றும் கிராம பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. புதுச்சேரியிலிருந்து செய்தியாளர் எழில்குமார் இணைந்துள்ளார். எழில்குமார், புதுச்சேரியில் தற்போது புயலின் தீவிரமானது எந்த அளவு உள்ளது? எங்கெல்லாம் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது? விவரங்கள் சொல்லுங்க. பெங்கல் புயல் கரையை கடந்து வரும் நிலையில் தற்பொழுது புதுச்சேரியில் பலத்த மழையானது பெய்து வருகிறது. அவ்வப்பொழுது சூறை காற்றுடன் சேர்ந்து இந்த கனமழையானது பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக நகரின் பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. மேலும் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஒரு சில பகுதிகளில் மரங்கள் வேரோடு சாய்ந்து சாலைகளில் விழுந்துள்ளது. இதனிடையே புதுச்சேரியில் அருகே இந்த கரையை கடக்க உள்ள நிலையில் பொதுமக்கள் அத்தியாவசியமின்றி இரவு 8 மணி முதல் நாளை அதிகாலை வரை பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். அதன் காரணமாக புதுச்சேரியில் சுற்றுலாவுக்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் சாலையில் அவர்களது நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் தொடர்ச்சியாக இந்த மழையானதும் கனமழையானது தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. இதேபோல் பல்வேறு தாழ்வான பகுதிகளில் உள்ள மீனவ மக்கள் மற்றும் பொதுமக்களை
பல்வேறு முகாம்களில் தங்க வைத்து அவர்களுக்கு போதிய உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டு வருகிறது. இருந்த பொழுதிலும் இந்த புயல் கரையை கடந்து வரும் நிலையில் புதுச்சேரியில் தொடர்ச்சியாக பலத்த மழையானது பெய்து வருகிறது. மேலும் அவ்வப்பொழுது தரைக்காற்று அதிகப்படியான அளவில் வீசி வருகிறது. இந்த சூறைக்காற்று தொடர்ச்சியாக அடித்து வருவதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தரைக்காற்றுடன் கனமழையும் பெய்து வருகிறது. புதுச்சேரியிலிருந்து செய்தியாளர் எழில் வழங்கிய நேரடி தகவல்களை பார்த்தோம். ஃபெஞ்சல் புயலானது கரையை கடக்க தொடங்கி 4 மணி நேரம் ஆகிவிட்டது. புயலின் தற்போதைய நிலை என்ன, தற்போதைய நிலவரம் பற்றிய அண்மை தகவல்களுடன் வரைகலையில் விளக்கமளிக்க இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் பார்த்திபன், தற்போது ஃபெஞ்சல் புயலின் நகர்வு எப்படி இருக்கு? ரேடார் மேப்ல நீங்க பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள் பத்தி சொல்லுங்க. ரஞ்சித், இந்த புயலை பொறுத்த வரைக்கும் இது ஆரம்பித்த காலம் தொட்டே தொடர்ந்து பல்வேறு குழப்பங்களை வானிலை ஆய்வாளர்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் கொடுத்து கொண்டிருந்தது. ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தொடங்கி தற்பொழுது புயலாக மாறி கரையை கடந்து கொண்டிருக்கிறது மட்டும் அந்த குழப்பம் இல்லை. அதனுடைய பேர் கூட முதல்ல ஃபெங்கல்னு சொன்னோம், அப்புறம் ஃபெஞ்சல்னு சொன்னோம், இப்போ அதுவும் இல்லை, ஃபெய்ஞ்சல்ன்று தான் அதுக்கு சரியான பேர் என்றும் சொல்கிறார்கள். இந்த அளவுக்கு குழப்பத்தோடு கரையை கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஃபெய்ஞ்சல் புயல் பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு கரையை கடக்க தொடங்கியதாக சொல்லப்பட்டது. 3-4 மணி நேரத்தில் கரையை கடந்து முடிஞ்சிடும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நாம் இப்போ பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட அது கரையை கடந்து முடித்திருக்கலாம், இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல. அப்படி கரையை கடக்கும் பட்சத்தில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை உள்ளிட்ட அந்த வடகடலோர பகுதிகள் சில பகுதிகளில் வானம் தெளிவாகக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது ரேடார் மேப்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சென்னையை மட்டும் இல்லை, மேலே திருவள்ளூர் மாவட்டம், அதனை தொடர்ந்து சென்னை, அதற்கு கீழே வந்து காஞ்சிபுரத்தின் கடலோர பகுதிகள், அதுக்கப்புறம் செங்கல்பட்டு உள்ளிட்ட சில பகுதிகளிலுமே கூட வானம் ஓரளவுக்கு தெளிவாகக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அதே நேரத்தில் மழை உள்ள நகர்ந்து கொண்டிருக்கிறது. உள் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழை பெய்யக்கூடிய ஒரு நிலவரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, புதுச்சேரியை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், கடலூர் வரைக்குமே கூட இந்த மழைக்கான ஒரு சாத்தியக்கூறு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்கு மழை இன்டென்ஸ் ஆகுது அப்படின்ற ஒரு நிலவரத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. பார்த்தோம்னா கீழே கரூர், ஈரோடு வரைக்குமே கூட அதன் அருகில் கூட இதனுடைய தாக்கம் உணரப்படுவதை நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. வட மாவட்டங்களான கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் இந்த பகுதிகளிலுமே கூட மழை பொழிவு தொடங்கி இருக்கிறது. இது போக போக இன்னும் அந்த பகுதிகளிலுமே மழை தொடர்ந்து நகர பெய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சென்னை காப்பின் மேல் மழையே இல்லையா அப்படின்னு கேட்டால் அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. பார்த்தீங்கன்னா கரையை கடந்தாலுமே மிச்சம் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம்ல இருக்கக்கூடிய அந்த மழை மேகங்கள் இருக்கு இல்லையா, அது கன்வர்ஜ் ஆகி சிறு அளவிலான மழை மேகங்கள் இங்க வட கடலோர மாவட்டங்களில் நுழைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ மழையே சுத்தமாக இல்லைன்னு கிடையாது. இன்று இரவு முழுக்கவே கூட மிதமான அளவில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை பெய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மளால் பார்க்க முடிகிறது. இது வானிலை ஆய்வு மையத்துடைய நவ்காஸ்ட் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர் இந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு ஜோனில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய வட மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி மட்டும் ஆரஞ்சு ஜோனில் இருக்கக்கூடிய நிலையில் தருமபுரி, அதனை தொடர்ந்து திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள் எல்லாமே ரெட் ஜோன்ல இருக்கு. அப்படின்னா தற்போதைய சூழலில் இந்த பகுதிகள் எல்லாம் கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளாக பார்க்கிறோம். அதனை தொடர்ந்து உள் மாவட்டங்களையும் பாருங்க, அதே ஒரு நிலவரம் இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. தென் மாவட்டங்களில் பெரிய அளவில் ஆக்ஷன் இல்லை அப்படின்றதை நம்ம பார்க்கிறோம். இதுதான் தற்போதைய மழை நிலவரமாக இருக்கிறது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன். வானிலை ஆய்வு மையத்தின் ஓய்வு பெற்ற அதிகாரி முனைவர் பாலசுப்ரமணியன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். சார் வணக்கம். ஃபெஞ்சல் புயலினுடைய நகர்வுகளை தொடர்ந்து தந்தி டிவிக்காக நீங்கள் வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். அந்த புயலினுடைய ஆரம்பம் தொடங்கி, புயல் உருவானது தொடங்கி, அந்த புயலினுடைய நகர்வு எப்படி இருக்கிறது, கரையை கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் வரை தொடர்ந்து தந்தி டிவி நேயர்களுக்காக நீங்கள் தகவல்களை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக முதற்கண் உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இப்போ கரையை கடக்க தொடங்கிடுச்சு. ஏறக்குறைய 5:30 மணிக்கு, மாலை 5:30 மணிக்கு கரையை கடக்க தொடங்கிய இந்த புயலானது இப்போ 4 மணி நேரத்தை கடந்து விட்டது. வானிலை ஆய்வு மையம் இன்னும் 3 மணி நேரம் கூட ஆகலாம் புயல் முழுவதுமாக கரையை கடக்க அப்படின்னு சொல்றாங்க. இன்று இரவு இப்போ நம்ம முன்பகுதியில் நேரலையில் நம்ம பார்த்த மாதிரி மரக்காணம், புதுச்சேரி அந்த கரையை கடக்கக்கூடிய பகுதியில் தற்போதும் தொடர்ந்து கனமழை தான் பெய்து கொண்டிருக்கிறது. அதுக்கு இந்த பக்கம் பார்த்தோம்னா சென்னையில் பிற்பகலில் இருந்தே மழையானது இல்லை. இப்போ இரவு நிலைமை எப்படி இருக்கும் சார்? சென்னையில் வந்து மக்கள் வீட்டை விட்டு தைரியமாக வெளியே வரலாமா, எப்படிங்க சார்? சென்னையில் கனமழைக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. ஆனால் வடகிழக்கு பருவமழை, இந்த வடகிழக்கு பருவமழைக்கு ஒரு குணாதிசயம் உண்டு. அது இரவு நேரத்துலையும் அதிகாலையிலும் தான் மழையை அதிகமாக தரக்கூடிய ஒரு பருவம்.
அதனால் இந்த பருவத்தில் வந்து ஒரு புயல் கரையை கடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற சமயத்தில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் மழைக்கு வாய்ப்பு இருக்குது. கனமழை அல்ல. இன்று காலையிலிருந்து மதியம் 12 மணி வரை பெய்தது போல ஒரு கனமழை பெய்வதற்கு வாய்ப்பில்லை. அப்ப சென்னை மக்கள் அச்சப்பட தேவையில்லை. அதே நேரம் இருந்தாலும் கூட இந்த மழையை எதிர்பார்க்க முடியாது. திடீரென மழைவதற்கான சாத்தியங்கள் கூட இருக்குது. அதனால மக்கள் வீடுகளுக்குள்ளேயே இருப்பதுதான் பாதுகாப்பானது அப்படிங்கிறது கருத்தாக இருக்கு. சார், கடலோர மாவட்டங்களை பார்க்கிறோம். குறிப்பா புயலானது கரையை கடக்கக்கூடிய புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் தொடர்ந்து மழையானது பெய்து கொண்டே இருக்கிறது. அது ஏற்கனவே கணிச்ச மாதிரி இந்த மழை அங்கு விடிய காலை வரை தொடருமா, இல்லை எப்படி சார் நாளைக்கு நிலவரம் எப்படி இருக்கும்? இப்போது இது வந்து பெய்து கொண்டிருக்கிற மழை இன்னும் எத்தனை நேரத்துக்கு பெய்யும், அதாவது 3 மணி நேரத்துக்கு பெய்யுமா இல்லை 5 மணி நேரத்துக்கு பெய்யுமா அப்படிங்கிற கேள்வி. இந்த முன்னெச்சரிக்கைக்கு பேர் நவ்காஸ்ட். ஃபோர்காஸ்ட் மாதிரி இதுக்கு பேர் நவ்காஸ்ட். அடுத்த 3 மணி நேரத்திற்கு எப்படி இருக்கும் என்பதை சொல்வது. இந்த நவ்காஸ்ட்டுக்கு வந்து நமக்கு உதவி செய்வது வந்து செயற்கைக்கோள் படமும், அதில் மேகங்கள் எங்கே இருக்கின்றது என்ற பொசிஷன் நமக்கு தெரியும். அதேமாதிரி ரடார் படமும். நம்மக்கிட்ட இப்போ 2 ரடார் இருக்குது. ஒன்று வந்து சென்னையில் இருக்கின்ற டாப்ளர் ரடார், இன்னொன்று வந்து காரைக்காலில் இருக்கின்ற டாப்ளர் ரடார். ஆனால் இந்த புயல் ரெண்டுக்கும் கரெக்டாக சென்டரில் கிராஸ் ஆகுது. இந்த 2 ரடாருக்கும் கரெக்டாக சென்டரில் கிராஸ் ஆகுது. இந்த ரடாருடைய ரேஞ்ச் வந்து 500 கிலோமீட்டர்ஸ். ஆனால் 200 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளார மழை மேகங்கள் இருந்தால் தான் அந்த மேகத்தினால் எவ்வளவு மழை பெய்யும், ரேட் ஆஃப் ரெயின் எவ்வளவு அப்படிங்கிறத அந்த ரடாரால் சொல்ல முடியும். கரெக்டாக இது வந்து 168லேருந்து ஒரு 210 கிலோமீட்டருக்குள்ளார சென்னை ரடாருக்கு இருக்குது. அதே மாதிரி தான் காரைக்கால் ரடாருக்கும் இருக்குது. அதனால் வந்து ரடார் மழை எவ்வளோ பெய்யும் என்பது கணிப்பதில் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது. அந்த அட் த சேம் டைம் 500 கிலோமீட்டர் தூரம் வரை ரடார் வந்து மேகங்கள் எவ்வளவு இருக்கிறது என்பதை சொல்லும். அதை வைத்து மழை பெய்யுமா பெய்யாதா அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். இந்த 2 தகவல்களின் அடிப்படையில், செயற்கைக்கோள் வரைபடத்தின் அடிப்படையிலும் ரடார் வரைபடத்தின் அடிப்படையிலும் இந்த மழை, இப்போது பெய்து கொண்டிருக்கின்ற மழை, அதாவது விழுப்புரம், திருவண்ணாமலை, பாண்டிச்சேரி, கடலூர், உள் மாவட்டங்களான கள்ளக்குறிச்சிக்கு அப்பால் இருக்கின்ற சேலம், கோயம்புத்தூர் வரைக்கும் கூட லேசான முதல் மிதமான மழை பெய்வதற்கு இன்று இரவு முழுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. முதல்ல கடலோர மாவட்டங்களில் பெய்யும், பிறகு கடலோர மாவட்டங்களில் மழையின் அளவு குறையும். அதற்கு பிறகு உள் மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை தான். அங்கே கனமழை கிடையாது. ஏதோ ஒரு இடத்தில் பெய்யலாம். அங்கெல்லாம் வந்து பெய்ய தொடங்கும். ஸோ இது வந்து ஒரு இப்போ மணி வந்து 9 இல்லையா, 10 மணி. இந்த கடலூர், பாண்டிச்சேரி பகுதிகளில் அதுதான் வந்து பேரிங் த ஹெவியஸ்ட் ரெயின் விண்ட் எல்லாம் இல்லையா, அந்த அந்த பகுதிகளில் வந்து இன்னும் 3 மணி நேரத்திற்கு. ஸோ 9:30னா அடுத்த 3 மணி நேரத்துக்கு நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். சார், அதி கனமழை, மிக கனமழை, இதை பொதுமக்கள் எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கலாம்? இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் சொல்லலாம். இப்போ தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், சென்னையில் வந்து கனமழைக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஆனால் அவங்க உடனே வந்து அதி கனமழைக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஒருவேளை புதிய தகவல் ஏதேனும் வந்திருக்க வேண்டும். நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்த ரடார் படங்கள் தான், செயற்கைக்கோள் படங்கள் தான். புதிய தகவல் ஏதேனும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதன் அடிப்படையில் அவங்க கொடுக்குறாங்க. ரைட். அதிகனமழை மழை வந்து லேசான மழை 1 சென்டிமீட்டருக்குள்ள, லேசான முதல் மிதமான மழை அப்படிங்கிறது வந்து 2 சென்டிமீட்டர்லேருந்து 6 சென்டிமீட்டர் வரை, கனமழை 7 சென்டிமீட்டர்லேருந்து 12 சென்டிமீட்டர் வரை, மிக கனமழை 12லிருந்து 20 வரை, அதி கனமழை 20க்கு மேலே. முன்னா காலத்தில் ஒரு எக்ஸப்ஷனலி வெரி ஹெவி ரெயின்ஃபால்னு ஒரு கேட்டகரி இருந்தது. அது என்னென்னா, அந்த ஊரில் இது வரைக்கும் அந்த அளவுக்கு பெய்யவே இல்லை, இட் இஸ் ரெக்கார்ட் அப்படின்னா அது இட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸப்ஷனலி வெரி ஹெவி ரெயின்ஃபால். ஸோ இதேமாதிரி கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ 24 மணி நேரத்தில் 20 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்கிறது என்றால் அது அதிகான மழை. ஏற்கனவே சென்னையில் 10 சென்டிமீட்டருக்கு பேஞ்சிருச்சு. மீனம்பாக்கத்தில் 102,
இதில் வந்து 98 சம்திங் வந்து நுங்கம்பாக்கத்தில் அப்படின்னு ஏற்கனவே பாலச்சந்திரன் வானிலை மைய இயக்குனர் வந்து அறிவிச்சிட்டார். அதனால் இன்னொரு 10 சென்டிமீட்டர் பெய்யும்னு எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த ரெட் அலர்ட்டை அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் புதுச்சேரி, விழுப்புரம், புதுச்சேரி, திருவண்ணாமலை, கடலூர், மயிலாடுதுறை இந்த 5 மாவட்டங்களில் இப்போ மேகம் இருக்கிறது. அதனால் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது, அதிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொடுத்துருக்காங்க. அதற்கு பக்கத்தாப்பில் இருக்கிற வடபகுதியில் வந்து ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி வரைக்கும் லேசான முதல் மிதமான மழை, ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த வார்னிங். அதே போல் தென்பகுதியில் வந்து திருச்சி, கள்ளக்குறிச்சி, சேலம் அதுவெல்லாம் வந்து லேசான முதல் மிதமான மழை, ஓரிரு இடங்களில் கனமழை. சார், இப்போ நீங்க சொல்றபடி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா புதிய மேக கூட்டங்கள் வந்து உருவாகி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். கடல்ல இருக்கு, கடல்ல இருக்கக்கூடிய மேக கூட்டங்கள்னால இப்ப மறுபடியும் மழை பொழிவை அது தரும். அந்த மேக கூட்டங்கள் ஒருவேளை சென்னை மாவட்டத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, சென்னை வான் பகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். சார், இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தை பொறுத்த வரைக்கும் சார், இந்த பெஞ்சல் புயல், அதாவது ஏற்கனவே நம்ம முதல்ல ஒரு புயல் வரும் அப்படின்னு கணிக்கப்பட்டது. அந்த வானிலை ஆய்வு மையத்தினுடைய கணிப்பையும் மீறி அது புயலாகவே வந்து மாறல, அது நாம பார்த்தோம். இப்ப இந்த முறை இதுதான் அதிகாரப்பூர்வமாக இந்த வடகிழக்கு பருவமழையுடைய முதல் புயல், பெஞ்சல் புயல். எதிர்பார்த்த அளவுக்கு தீவிரம் இல்லாவிட்டாலும் கூட மழை பொழிவானது கணிசமாக இருப்பதாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்பதான் டிசம்பருக்குள்ளே நம்ம அடியெடுத்து வைக்க போறோம். பொதுவாக வந்து இந்த ஆண்டினுடைய இறுதி டிசம்பர் மாதம் வந்தாலே வந்து எல்லாருக்குமே வந்து இந்த டிசம்பர் வந்து எப்படி இருக்க போகுதோ, ஆண்டு முடிவதற்குள்ளாக இந்த மழை பொழிவு எப்படி இருக்கும், இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் நம்ம இந்த டிசம்பருக்குள்ள அடியெடுத்து வைக்கும் போது இந்த சீசன் மொத்தம் எத்தனை புயல்களை நம்ம எதிர்பார்க்கலாம், அதுல எத்தனை புயல்கள் தீவிரமானதாக இருக்கும் சார்? இந்திய வானிலை ஆய்வுத்துறை 4 வகையான வானிலை முன்னெச்சரிக்கைகளை வெளியிடுகிறது. ஒன்று நவ்காஸ்ட், அதை பற்றி சற்று முன்னாடி பேசணும், 3 மணி நேரத்திற்கு, அடுத்த 3 மணி நேரத்தில் எப்படி வானிலை இருக்கும் என்பது பற்றி. அடுத்தது வந்து ஃபோர்காஸ்ட், அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானிலை எப்படி இருக்கும் என்று சொல்வது. மூணாவது வந்து மீடியம் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட். இந்த மீடியம் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்டுக்காகனே ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்குது, நேஷ்னல் சென்டர் ஃபார் மீடியம் ரேஞ்ச் வெதர் ஃபோர்காஸ்டிங்னு டெல்லியில் அது இருக்குது. இதோட முக்கியமான பர்பஸ் என்னென்னா, அக்ரிகல்ச்சரல் பீப்புள் வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை பிளான் பண்ணுறதுக்காக 5 நாட்கள் முதல் 10 நாட்கள் வரை கொடுக்குறது. இன்னொன்று வந்து லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட், 1 மாதத்துக்கு, ஒரு சீசனுக்கு அந்த மாதிரி கொடுக்குறது. இந்த 4லையும் எவ்வளவு சைக்ளோன் உருவாகும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ப்ரொவிஷனும் இல்லை. அதனால் டிசம்பர் மாதத்தில் இதற்கு பிறகு புயல் ஏற்படுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு தற்போது நம்மிடத்தில் இருக்கின்ற அறிவியல் படி எந்த முகாந்திரமும் இல்லை. இதுதான் அதுக்கான சரியான பதில். ஆனால் இப்போ கணினியில் நம்ம நிறைய மாடல் பார்க்குறோம். அந்த மாடல் வந்து 15 நாள் 30 நாளைக்கெல்லாம் அது கொடுக்குது. அந்த மாதிரி பார்க்குற அந்த மாடல்கள்லேருந்து இப்போ வந்து அந்த மலேசியாவுக்கு அந்த பக்கம் இருக்கிற கடலில் 2 காற்று சுழற்சி தென்படுகிறது. ஒருவேளை அந்த காற்று சுழற்சி ஒருவேளை தான், அது கண்டிப்பாக வரணும்னு அவசியம் இல்லை. நிச்சயமாக நீங்க சொல்ற மாதிரி தற்போதைக்கு இருக்கக்கூடிய வெதர் மாடல்களால் கணிக்க முடியாத அளவுக்கு, அதாவது புயல் உருவாகும் நம்ம சொல்லும் போதே நாளுக்கு நாள் நிமிடத்திற்கு நிமிடம் வந்து என்ன வேண்டுமானாலும் மாறுது. ஸோ அப்படி இருக்கும்போது டிசம்பர் மாதத்தில் முதல்ல புயல்கள் உருவாகுமா, அப்படி உருவானாலும் எத்தனை புயல்கள் உருவாகும்ன்றதை நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது அப்படிங்கிறத உங்களுடைய தகவலாக இருக்கிறது. காற்று சுழற்சி இருக்கு, ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது, ஒரு 4 நாள் 5 நாள் கேப்பில் வரலாம். அடுத்த ஒரு வாரத்திலே தாண்டி நம்முடைய பே பெங்கால்குள்ளார என்டர் ஆச்சு வந்து புயலாக மாறினால் ஒருவேளை நமக்கு இன்னும் 2 புயல் வரலாம். ஆனால் உறுதியாக சொல்ல முடியாது. நிச்சயமாக சார், உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு மிக்க நன்றி சார்.
உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் நாளை காலை 8:30 மணி வரை அதி கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது சற்று முன் அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவள்ளூர், கள்ளக்குறிச்சி, கடலூர் மற்றும் புதுச்சேரியில் அதி கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய இந்த வானிலை முன்னெச்சரிக்கை பற்றிய கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. பெங்கல் புயலானது கரையை கடக்க தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்னும் சில மணி நேரத்துல இது முழுமையாக கரையை கடந்து முடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே தான் இன்றைய தினம் 7 மாவட்டங்களுக்கு அதிதீவிர கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. அந்த வகையில பார்த்தோம் என்றால் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்கள்ல அதிதீவிர கனமழையும், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர், அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, காரைக்கால் ஆகிய மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழையும், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, புதுக்கோட்டை, கரூர் ஆகிய மாவட்டங்கள்ல பரவலாக மிதமான மழையும் பெய்யக்கூடும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த மழையானது நாளை காலை 8:30 மணி வரைக்கும் தொடர வாய்ப்பு இருப்பதா தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே சமயம் அடுத்த 3 மணி நேரத்தை பொறுத்த மட்டில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், தர்மபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்கள்ல அடுத்த 3 மணி நேரத்துக்கு, அதாவது இரவு 10 மணி வரைக்கும் பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக காலை 8:30 மணி வரைக்கும் இந்த கனமழை எச்சரிக்கை எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கனமழை எச்சரிக்கையை தொடரும் எனவும், இதன் காரணமாக ரெட் அலர்ட் எச்சரிக்கை சில மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உட்பட சில மாவட்டங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது காலை 8:30 மணி வரை தொடரும் என தகவல் வெளியிடப்படுகிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்து புயல் மழை தொடர்பான குறைகளை பொதுமக்களிடம் தொலைபேசி வாயிலாக முதலமைச்சர் கேட்டறிந்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஸ்டாலின் பேசுகிறேன். காலைல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்களா அண்ணா அறிவாலயத்துக்கு? கம்ப்ளைண்ட்டு இப்போ எப்படி இருக்கு? இப்போ இல்லை தண்ணி வாட்டர் செக்ஷன் எடுத்துட்டாங்களா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா உங்களுக்கு? ரைட் தேங்க்யூ. அதே தேங்க்யூ. சரி, அப்படியா? முதல்ல ஒரு பேஸ் வருதா? இப்போதான் வருதா? சரி, இதனால தண்ணி பிளாக் ஆகிடுச்சாங்க. நான் பார்க்க சொல்லுவேன். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து பொதுமக்களின் குறைகளுக்கு தீர்வு காணும் விதமாக அவர்களின் தொலைபேசி அழைப்புகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலளித்த அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். நேயர்களே, பெஞ்சல் புயலானது கரையை கடந்து வருகிறது. இன்னும் 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் கூட புயல் முழுவதுமாக கரையை கடந்து முடிக்க ஆகும் என்று வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. 7 மாவட்டங்களில் அதி கனமழை எச்சரிக்கை, 9 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கையானது சற்று முன் வானிலை ஆய்வு மையமானது விடுத்திருக்கிறது. அதனால் புயல் முழுவதுமாக கரையை கடக்கும் வரை பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம், பத்திரமாக இருங்கள். புயல் மழை தொடர்பான அண்மை தகவல்களுக்கு தந்தி டிவியுடன் இணைந்திருங்கள்.